நானும் கவுண்டமணி அண்ணன் பேசிக்கோ. கவுண்டமணி என்ன சொல்றாரு, சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிக்காம இருந்தது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எங்கேயாச்சும் ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்பா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேப்பான்ல, அப்ப இத்தனை மாடு ஓட்டிட்டு போனா திருப்பி வர கணக்கு கரெக்டா இருக்கு நம்மளுக்கு. அப்படி காமெடியா பேசிட்டு இருப்போம். ஏன் நடிப்பு பாக்குறதுக்கா தியேட்டருக்கு வர பாரு, சிரிச்சா சிரி, சிரிக்காச்சு போ, அவ்வளவுதான். என்ன பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை போட்டு வந்து கவுண்டமணி நினைக்கிட்ட, சார் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னா, காலையில என்ன டிஃபன் சாப்பிட்டாரு யோசிச்சார், அதுவே மறந்து போச்சு இல்ல. அது மாதிரி எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. போயா சவுத்ல இருந்து ஒரு மார்வேஷ் போட்டு வருவாங்க, நாய் துரத்தம் வரும். ஆக்சுவலா வந்து ஜெயராம் சார் வந்து தமிழா இருந்தாலும் ஒரு மலையாள ஸ்லாக்ல பேசுவாரு. அண்ணங்கிறத வந்து அண்ணன் அண்ணன் சோ கவுண்டமணி இதை பாத்துறது ஒரு ஆக்சுவலா இதுல படத்துல ஒரு வராது, ஆனா பைலட் ட்ராக்ல எல்லாம் அப்படிதான் பேசுறாரு லொகேஷன்ல. கவுண்டமணி இதை ஞாபகத்துல வச்சு இந்த டப்பிங் பேசும்போது ஓடுவோம், அந்த நாயை துரத்திட்டு ஓடும்போது நான் தான் அண்ணன். சாதாரண டைலாக், அது ஒரு பெரிய டைலாக்கே கிடையாது. டே வேண்டாம், நாயை பார்த்து சொல்றாரு, நான் உங்க அண்ணன்டா அண்ணன்டா. அதுல வந்து அண்ணன் நான் தான் உன் அண்ணன் அப்படின்னாரு. அது அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. ஆமா, அது ரொம்ப ஒரு பயங்கர இம்ப்ரூவைசேஷன் ஸ்பாட்ல. சாதாரண விஷயம் அவர் பண்ணும்போது, அக்கா மகளே இந்து எதுனது, அக்கா மகளே இந்து அநேக ஆசீர்வாதத்துடன் மாமா எழுதி கொள்வது. ஷார்ட்ல அக்கா மகளே இந்து டியூன் போட்டா இருப்பாருங்க. அது இன்ன வரைக்கும் ஒரு மீம் கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. சூப்பர்னா. சோ அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ். அவருடைய ரொம்ப ஆரம்பத்தை நான் பாத்திருக்கேன். 16 வயது நிலைக்கு முன்னாடி நான் அவரை பாத்திருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நான் அவரை பாத்திருக்கேன். எல்டாம்ஸ் ஹோட்டல், எல்டாம்ஸ் ரோடுன்னு ஒண்ணு இருக்கு தேனாம்பேட்டில், அதுல எல்டாம்ஸ் ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. வெளியே நின்றுட்டு இருப்பாரு, ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலையில. அப்பெல்லாம் அதுக்கப்புறம் நான் அதே இடத்துல நின்னேன், நானும் நாடகத்தில் நடிச்சேன், அதே இடத்துல நான் நின்னேன். டப்பிங் யாராவது கூட்டு போக மாட்டாங்களான்னு காத்துட்டு இருப்பேன் நான். அதே மாதிரி தான் கவுண்டமணி சார் அங்கே நின்றுட்டு இருப்பாரு. அவ்வளோ சிரம திசையிலிருந்து வந்தவர் தான் அவரும். வந்து அப்புறம் நான் டாடா பிர்லா டைம்ல தான் பார்க்குறேன். அந்த ஊரில் 7 ஸ்டார் ஹோட்டல் இருந்தால் 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். அப்புறம் இந்த பாத்ரூம் ஒன்று இருக்கும், இந்த ஒயிட்டாக இருக்கலாம், அதை எடுத்து கட்டிட்டு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவருடைய பந்தான்றது நான் சொல்றது ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு மனிதர். அவர் அப்படி உட்காந்துக்கிறது, அந்த டைரக்டர்லாம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசுறது. பெஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் அவர் சாப்பிடுவார், பெஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் அவர் அனுபவிப்பார். அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு கிங்குன்ற ஒரு ஃபீலிங். அவர் ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப அழகா வாழ்றாரு, இல்லை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. அப்புறம் அந்த ஒதுங்கின வாழ்க்கைக்கு அப்புறமேல கூட அவர் சினிமாவில் அந்த பரபரப்பு ஆனதுக்கு அப்புறம் அது எதுவுமே அவர் தலையிலே இல்லை. நம்ம இப்படி இருந்தோம், இப்போ அப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அவரும் ரொம்ப ஹெல்த்தியா சாயங்காலமான இப்போ கூட பாத்தீங்கன்னா ராஜா அண்ணாமலைபுரத்துல வாக் பண்ணிட்டு இருப்பாரு ஈவினிங்ல. சந்திச்சு பேசிருக்கீங்களா? பேசி இதே மாதிரி அந்த மாதிரி வாக் பண்ணும்போது ஒரு நாளைக்கு சந்திச்சு பேசினேன். அப்போ 2 இங்கிலீஷ் படத்தை பத்தி தான் அவர் சொன்னாரு. அந்த மாதிரி கவுண்டமணிக்கு வந்து இன்னைக்கு பழையபடி படம் இல்லை, இதெல்லாம் உங்களுடைய பார்வையில் நீங்க கவுண்டமணியை பாக்குறது. ஆனா கவுண்டமணி என்னவா தன்னை பாக்குறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எனக்கும் வந்து என்னை பத்தின ஒரு பயங்கர சந்தோஷம். நான் வந்து பண்ற படம் நான் எங்கேயும் காப்பி அடிச்சது கிடையாது. இப்போ நான் ஒரு பெரிய படம் இந்தியன் 2 எதிர்க்க என்னுடைய படத்தை விடுறேன். இந்த மாதிரிலாம் நிறைய திமிரு, அது வேணும். அது இருந்தா தான் நம்ம கிரியேட் பண்ணவே முடியும். சரி, இது கான்ஃபிடன்ஸா ஓவர் கான்ஃபிடன்ஸா சார்? இந்த ஓவருங்கிற ஒரு வார்த்தை அல்லது அந்த மதிப்பீடு எங்க இருந்து வந்தது? இல்ல, நான் சொல்றது கான்ஃபிடன்ஸ், அவ்வளவுதான். இதுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் நீங்களா அது மறுபடியும் உங்களுடைய பார்வையில இருந்து தெரியறது. அது நீங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் பேர் வச்சுங்களேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு வந்து தேவை, இந்த படத்துக்கு நடுவில் என் படத்தை விடுறேன், நான் என் படத்தை பார்த்துட்டேன்.